வணக்கம் நண்பர்களே. புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடரினை காண்போம் வாருங்கள். வீடியோவுக்குள் போவோம். எம்ஜிஆர் அவர்கள் தான் சம்பாதித்த பணத்தை ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக கொடுக்க தயங்கியதே இல்லை. படப்பிடிப்பு தளங்களிலோ தனது இல்லத்திலோ வெளிப்புற படப்பிடிப்பு இடங்களிலோ எந்த இடத்திலும் உதவி கேட்டு தன்னை நாடி வருபவர்களுக்கு உதவி கொண்டே இருந்தார். ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளின் கல்விக்காக அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் பொன்மனச் செம்மல். ஒருமுறை 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் எம்ஜிஆர் அவர்களின் வள்ளல் குணத்தை அறிந்து, அன்புள்ள ஐயா, நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன். படிக்க ஆசைப்படுகின்றேன். அன்பு கூர்ந்து என்னை படிக்க வையுங்கள் என்று கார்டில் எழுதி மக்கள் திலகத்தின் ராமாவரம் தோட்ட முகவரிக்கு கடிதம் எழுதினான். அக்கடிதத்தை கண்ட செம்மல் உடனே தன் கட்சிக்காரருக்கு தகவல் கொடுத்து விசாரிக்கச் சொன்னார். உண்மை என தெரிந்ததும் அவன் படிக்கும் பள்ளி ஆசிரியருக்கு பையன் எதுவரை படிக்க விரும்புகிறானோ அது வரையில் என் செலவு என தெரிவித்து அவருக்கு பணம் அனுப்பினாராம். மக்களுக்காக அள்ளி அள்ளி கொடுக்கவே திரைப்படங்களிலும் ஓய்வின்றி நடித்தார். மேலும் தன்னோடு நாடகங்களில் நடித்தவர்களுக்காக எம்ஜிஆர் நாடக மன்றத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பே துவக்கி நடத்தி வந்தார். அவர் திரைப்படங்களில் தீவிரமானதாலும் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டி இருந்ததாலும் 1963இல் நாடக மன்றத்தை நிறுத்தினார். 1963ஆம் ஆண்டு ஓய்வின்றி 9 படங்களில் நடித்தார். ஆனந்த ஜோதி, தர்மம் தலை காக்கும், கலை அரசி, காஞ்சி தலைவன், கொடுத்து வைத்தவள், நீதிக்கு பின் பாசம், பணத்தோட்டம், பரிசு, பெரிய இடத்து பெண். இதில் தர்மம் தலை காக்கும், நீதிக்கு பின் பாசம் ஆகிய 2 படங்களும் தேவர் பிலிம்ஸாரால் தயாரிக்கப்பட்டன. கலையரசி என்ற படம் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்ட படம். எம்ஜிஆர் படங்களில் நடிப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று மற்ற நடிகர்கள் பொறாமைப்படுவார்களாம். இவர் படத்தில் நடிக்கையில் எல்லோருக்கும் ஒரே உணவு, கதாநாயகன், லைட் பாய் என்ற பாகுபாடே கிடையாதாம். அடுத்து சம்பளம். படத்தை முடிக்கும்போது கைக்கு வந்துவிடுமாம். படம் வெளிவரட்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லையாம். தயாரிப்பாளர்களிடம் பணம் இல்லை என்றால் தானே கொடுத்து அனுப்பிவிடுவாராம். சில சமயங்களில் சம்பளத்தை விட அதிகமாகவும் கிடைக்குமாம். தொழிலாளர்களின் தோழனாய் திகழ்ந்தார். 1964ஆம் வருடம் 8 படங்களில் நடித்தார் மக்கள் திலகம். எம்ஜிஆர் அவர்கள் திறமைசாலிகளை ஊக்குவிக்கும் குணம் படைத்தவர். திறமை இருப்பவர்களை தன் மூலம் வெளிப்படுத்தி அவர்களுக்கு நல் வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். தன்னிடம் உதவியாளராய் பணியாற்றிய R.M. வீரப்பன் அவர்கள் சத்யா மூவிஸ் என்ற திரைப்பட நிறுவனத்தை ஆரம்பித்து எம்ஜிஆரை வைத்து தெய்வத்தாய் என்ற படத்தை தயாரித்தார். இப்படத்தின் மூலம் நாடகங்கள் நடத்தி கொண்டிருந்த இயக்குனர் கே. பாலச்சந்தரை வசனகர்த்தாவாக அறிமுகப்படுத்தினார். வசனம் எப்படி எளிமையாய் மக்கள் ஏற்கும்படி எழுத வேண்டும் என்பதை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் எம்ஜிஆர். தெய்வத்தாய் படம் 100 நாட்கள் ஓடியது. அந்த ஆண்டு என் கடமை, படகோட்டி, பணக்கார குடும்பம், தாயின் மடியில், தொழிலாளி, வேட்டைக்காரன், ஆசை முகம் என 8 படங்களில் நடித்தார். அதில் படகோட்டி, பணக்கார குடும்பம், தெய்வத்தாய் என 4 படங்கள் 100 நாட்கள் தாண்டி ஓடின. படகோட்டி மீனவர்களை வைத்து எடுக்கப்பட்ட அருமையான படம். அப்படத்தின் பாடல்கள்
அனைத்தும் என்றும் மறக்க முடியாதவை. மீனவர்களின் அவலச் சுமையான வாழ்க்கையை தரை மேல் பிறக்க வைத்தான் என்ற பாடலை தவிர வேறு ஒரு பாடல் இன்று வரை எழுதப்படவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாறு தொடரும். நன்றி.